வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் நன்னாரி சர்பத் பண்ணுறதுக்கு இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ரீ கணேஷ்ராம் 777 பிராண்டோட நன்னாரி சர்பத். இது டிமார்ட்டில் வாங்கினேன் 1+1 ஆஃபரில் 150 ருபீஸ்க்கு கிடச்சிது. இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னும் என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இது சப்ஜா சீட். இது நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஜெல் மாதிரி வந்துடும். நம்மளோட சர்பத்தில், ஜூஸில், டெசர்ட்டில் எல்லாத்துலேயுமே, பலூட்டாலாம் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல குளிர்ச்சி தரும். இது பாதாம் பிசின். இதையும் நம்ம கொஞ்சமாக நீங்கள் ஒரு 4 பீஸ் எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல் மாதிரி கிடச்சிரும். இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இது ரெண்டுமே நம்ம நன்னாரி சர்பத்தில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம் பழத்தோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம நன்னாரி சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். 150 mlக்கு 5 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்து லெமன் ஜூஸ். அடுத்தது சப்ஜா சீட். இது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாதாம் பிசின். இதையும் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.